என்னங்க இன்னைக்கு என்ன டிஷ்னா ஒரு ஹெல்த்தியான தோசை ரெசிபி தாங்க செஞ்சு காமிக்க போறேன். அதுக்கு பாருங்க, ஒரு கப்பு ராகி எடுத்து வச்சிருக்கிறேங்க. அதே கப்புல அரை கப்பு சுண்டல் கடலை எடுத்து வச்சிருக்கிறேங்க. 1/2 டீஸ்பூன் வெந்தயங்க. இதை என்ன செய்யணும்னா மூணையும் சேர்த்து நல்லா 2 தடவை கழுவி தண்ணி ஊத்தி 8 மணி நேரம் ஊற வச்சிடலாங்க. கழுவும் போது நல்லா இந்த மாதிரி பிசைஞ்சு கழுவிடணுங்க. இந்த ராகில எல்லாம் பாருங்க தூசெல்லாம் நிறைய இருக்குங்க. எட்டு மணி நேரம் ஊறட்டுங்க. பாருங்க, கடலையும் ராகியும் ஊற வச்சு 8 மணி நேரம் ஆச்சுங்க. இப்ப நம்ம என்ன செய்யறோம் அப்படின்னா மிக்சியில போட்டு நைஸா அரைச்சு எடுத்துக்கலாங்க தண்ணி விட்டு. பாருங்க, நம்ம ஊற வச்சிருக்கிறோம் இல்லைங்களா, இந்த தண்ணியோட சேர்த்தியே அரைச்சிருங்க. ஊற வச்ச ராகில இருந்து பாருங்க பால் எப்படி வருதுன்னு பாருங்க. இந்த மாதிரி நைஸா அரைச்சு எடுத்துக்கோங்க. மாவு பாருங்க நல்லா அரைச்சு எடுத்தாச்சு. இந்த தோசைக்கு தேவையான இதுங்க கல் உப்பு சேர்த்துக்கலாங்க. பாருங்க, மிக்சி கழுவுன தண்ணிங்க, அதையும் இதோட சேர்த்திருங்க. சேர்த்திட்டு கை வச்சு நல்லா கலக்கிடுங்க. இந்த தோசைக்கு பாருங்க மாவெல்லாம் ஒன்றும் புளிக்க வேண்டியது இல்லைங்க. இந்த மாதிரி கலக்கி வச்சுட்டு நம்ம சட்னி ரெடி பண்ணிட்டு தோசை ஊற்ற வேண்டியதுதாங்க. மாவு பாருங்க இந்த பதத்தில் இருக்கணுங்க. தோசை ஊற்ற ஆரம்பிச்சிடலாங்க. மாவு என்ன செய்யறீங்கன்னா நல்லா இப்படி கலக்கிக்கோங்க. கலக்கி தோசை ஊற்றி விடலாங்க. தோசை பாருங்க எப்படி வந்திருக்குன்னு, சூப்பரா வந்திருக்கு பாருங்க. கல்லுக்கெல்லாம் ஒண்ணுமே ஒட்டவே இல்லை பாருங்க. இதுல பாருங்க அரிசி உளுந்தெல்லாம் ஒண்ணுமே சேர்க்கல பாருங்க. தோசை அவ்வளவு நல்லா வந்திருக்குங்க. எடுத்துடலாங்க. தோசை பாருங்க மொறு மொறு நல்லா வந்திருக்குது பாருங்க. இதே மாவுல பணியாரம் ஊத்தி காமிக்கிறேங்க. பாருங்க, இந்த பணியார மாவுல ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சிருக்கிறேங்க. அதையும் சேர்த்துக்கலாம். பச்சை மிளகா, கருவேப்பில், மல்லித்தலை இதையெல்லாம் போட்டிருக்கேங்க. இதையெல்லாம் சேர்த்து நல்ல மாவை கலக்கிட்டு பணியாரம் ஊத்த ஆரம்பிச்சிடலாங்க. இந்த மாதிரி நல்லா கலக்கிக்கோங்க. மாவுக்கு தண்ணி எல்லாம் ஒன்றும் சேர்க்கறது இல்லைங்க. நார்மல் பணியார மாவுக்கு நம்ம எப்படி ஊற்றுவோமோ அதே மாதிரி மாவு இருக்கணுங்க. பாருங்க, இந்த மாதிரி இருக்கணும். பணியாரம் ஊற்ற ஆரம்பிச்சிடலாங்க. கொஞ்சமா எல்லா குழிகளையும் எண்ணெய் ஊற்றி விட்டுருக்கேங்க. நல்லா வேகிட்டுங்க. அடுப்பு மீடியத்தில் வச்சுக்கோங்க. பணியாரம் திருப்பி விட்டுறலாங்க. எப்படி வருதுன்னு பாருங்க. பணியார கல்லு கொட்டாம சூப்பரா வருது பாருங்க. கொஞ்சமா எண்ணெய் ஊற்றி விட்டுருங்க. இப்படி எண்ணெய் ஊற்றும் போது நல்லா செவக்க வெந்துருங்க. பணியாரம் மொறு மொறுன்னு இருக்குங்க. ரெண்டு பக்கம் வெந்துருச்சுங்க. பணியாரம் எடுத்துடலாங்க. சூப்பரா வந்திருக்கு பாருங்க பணியாரம். தோசை பணியாரம் பாருங்க சூப்பரா வந்திருக்குங்க. இந்த தோசை மாவு சின்னவங்கல இருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே சாப்பிடலாங்க. சுகர் இருக்கிறவங்க, இல்லாதவங்க, வளரும் குழந்தைய எல்லாருமே சாப்பிடலாங்க. இதுல அவ்வளவு சத்து இருக்குதுங்க. கால்சியம் இருக்குது, அயன் இருக்குது, நார்ச்சத்து இருக்குது. வாரத்துக்கு 2 முறையாவது இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்க.
பாருங்க இந்த தோசைக்கு வந்துங்க நான் என்ன செஞ்சிருக்கேன்னா கார சட்னி செஞ்சிருக்கிறேங்க. தோசை போறதே தெரியாதுங்க, அவ்வளவு டேஸ்டா இருக்குங்க. இதுல ஏதாவது சந்தேகம் இருந்தா கேளுங்க, நான் பதில் சொல்றேங்க.